புதிய தமிழ் இலக்கிய வரலாறு. சிற்பி பாலசுப்ரமணியம், நீலபத்மநாதன். நாம் நேற்று பார்த்த பகுதி 1. அதில் 24வது பாடம் சங்க இலக்கியத்தில் நாட்டுப்புற கூறுகள் 291 பக்கம். நம்ம முன்னாடியே இரண்டு பத்திகள் பார்த்தோம். அதில் சங்க பாடல்கள் செவ்வியல் இலக்கிய வகையை சார்ந்தவை என்று பார்த்தோம். அந்த செவ்வியல் இலக்கிய வகைகளே எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீரயுக வாய்மொழி பாடல்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வீரயுக பாடல்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். போன வீடியோவில் பார்த்தோம். பாடல்களில் வந்த சொல்லு, தொடரு, கருத்து போல்பவை திரும்ப திரும்ப வருதல், ஒரு பொது சொல் திரும்ப திரும்ப வருதல், இப்படிலாம் நம்ம என்ன பண்ணோம், வீரயுக பாடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த வீரயுக பாடல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சுட்டி ஒருவரது இயற்பெயர் கூறாது, உலக பொதுவாக வருவதே வாய்மொழி இலக்கிய மரபு தான். அப்போ வாய்மொழி இலக்கிய மரபு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுட்டி ஒருவரது இயற்பெயர் கூறக்கூடாது, உலக பொதுவாக வருவதே வாய்மொழி இலக்கிய மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தொல்காப்பியர் நமக்கு ஏற்கனவே தெரியும். மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தொல்காப்பியத்தில் யாப்பு வகைகளில், இந்த யாப்பு எதில் சொல்வார், செய்யுளியலில் சொல்வார். தொல்காப்பியத்தில் யாப்பு வகைகளில் உரை அப்படின்னா, உரை என்னன்னு சொல்கிறாரு, கதை அப்படின்னு சொல்கிறாரு. பிசி அப்படின்னா விடுகதைன்னு சொல்கிறாரு. முதுமொழி அப்படின்னா பழமொழி என்ற கூறப்படுவன அடிப்படை இலக்கிய வகைகளாகவும் ஏனைய இலக்கிய வளர்ச்சிக்கு உதவியனவாகவும் கூறப்பட்டுள்ளன. அந்நூலில் இடம்பெறும் வண்ண வகைகளும் வனப்பு வகைகளும் பெரிதும் வாய்மொழி மரபு இலக்கிய மரபு என வளர்ச்சியை காட்டுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொல்காப்பியத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, உரை, பிசி, முதுமொழி அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு அடிப்படை அப்படின்னா இலக்கிய வகைக்கு அடிப்படையாகவும் இலக்கிய வளர்ச்சிக்கு உதவியாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிதும் எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா வாய்மொழி மரபு இலக்கிய மரபான வளர்ச்சியை காட்டுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம புறப்பாடல்கள் அகப்பாடல்கள்னு 2ஆக பிரிப்போம். அந்த அடுத்த பற்றி தான் சொல்கிறாங்க. அகப்பாடல்களில் பாணர், கூத்தர், விரலியர் என பலர் குறிப்பிடப்படுகின்றனர். குறிக்கூறும் அகவன் மகளிரை குறத்தியர், வெறிப்பாடும் வேலன் ஆகியோர் இடம்பெறுகின்றனர். அப்போ அகப்பாடல்களில் யாரெல்லாம் வராங்க, பாணர், கூத்தர், விரலியர் இருக்காங்க. இதில் குறிக்கூறுபவர் யார் சொல்கிறாங்க, குறிக்கூறும் அகவன் மகளிரை குறத்தியர்னு என்றும் வெறியாடும் வேலன ஆகியவர் இடம்பெறுகின்றனர். அப்போ புறப்பாடல்களில் யார் இருக்காங்க அப்படின்னா, புறப்பாடல்களில் முன்தேர்குறவை, கொற்றவல்ல என வருபவை நாட்டுப்புற மக்களின் பாடல்களே. அப்போ புறப்பாடல்களில் முன்தேர்குறவையும் கொற்றவல்லையும் என வருபவை எது, நாட்டுப்புற மக்களின் பாடல்களே. முதற்கண் அதில் கூத்தர், பாணர், பொருணர், விரலியர் ஆற்றுப்படை பாடல்கள் பாடப்பட்டவையே. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முதற்கண்ணா சொல்லியிருக்காங்கல்ல, கூத்தர், பாணர், பொருணர், விரலியர், இதெல்லாம் ஆற்றுப்படை பாடல்களே. நம்ம பார்த்துருக்கோம். எதுலன்னா 10 பாட்டு நூல்களில் கூத்தராற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, விரலி ஆற்றுப்படை சொல்லியிருக்க மாட்டாங்க தனியாக. இதெல்லாம் ஆற்றுப்படையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்று நாம் பார்க்கும் புறப்பாடல்கள் இங்கனம் தொல்காப்பியர் நமக்கு முன்பிருந்தே வளர்ந்த இவ்வாய்மொழி இலக்கியத்தை மனத்திற்கொண்டுதான் தம் நூலை ஆத்துள்ளார். அவர் கூறும் பண்ணத்து என்னும் இலக்கிய வகை சிறப்புடையது ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தொல்காப்பியத்தில் நமக்கு பொருளதிகாரம் அப்படின்றதில் அகத்திணையல், புறத்திணையல் அப்படின்னு மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. அதில் அகத்திணையல், புறத்திணையலில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாய்மொழி இலக்கியத்தை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நூலையே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் கூறும் பண்ணத்தி அப்படின்ற ஒன்றும் இலக்கிய வகை சிறப்புடைய ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சங்க பாடல்களில் களி, பரி, வரி என்பன, வல்லைப்பாட்டு, குறவைப்பாட்டு போல்பவை பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. அப்போ சங்க பாடல்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, களித்தொகை தெரியும், பரிபாடல் தெரியும், வரி என்பன, வல்லைப்பாட்டு, குறவைப்பாட்டு போல்பவை பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இவை ஓசை தழுவிய மட்டுமின்றி ஆடலையும் சுட்டுவனாக தொல்காப்பியர் முன்பு அகத்திணை, களி, பரிபாட்டு ஆயிரு பாவினும் பாடப்பட்டன என்று குறிப்பிடுகிறார். அப்போ
தொல்காப்பியர் இதை எப்படின்னு சொல்லியிருக்காரு? சங்க பாடல்களில் களி பரி வரி அப்படின்னு சொன்னதை தொல்காப்பியர் எப்படி சொல்லியிருக்காரு? அகத்திணை களி பரிப்பாட்டு ஆயிரு பாவினும் பாடப்பட்டன என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இன்று நாம் பெற்றுள்ளவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பெரிதும் ஆசிரியர் பாவலானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ பார்க்குறதெல்லாம் எது? பெரிதும் ஆசிரியப்பால தான் இருக்குது. 2 நூல்கள் மட்டும் சங்கத்தொகைகளில் பாடல்களால் பெயர் பெற்றிருப்பதும் 2 நூல் மட்டும் சங்கத்தொகைகள் என்ன பண்ணுன்னா பாடலால் பெயர் பெற்றது. அப்போ சங்க இலக்கியங்களில் நம்ம சொல்லியிருக்கோம், அதில் 2 நூல் மட்டும் பாடல்களால் பெயர் பெற்றது அப்படின்னு சொன்னோம்னா கலித்தொகையும் பரிபாடலும் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே தொல்காப்பியர் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கோம்ல, அகத்திணையல் களி பரிபாடல் அப்படின்னு. அதில் வரிபாடல்களுக்கு தொல்காப்பியர் இலக்கணம் கூறவில்லை. அப்போ வினா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வரிபாடல்களுக்கு தொல்காப்பியர் இலக்கணம் கூறியிருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ வரிபாடல்களுக்கு தொல்காப்பியர் என்ன பண்ணல? இலக்கணம் கூறவில்லை. பிற்காலத்தவருக்கும் குறிப்பிடவில்லை. ஆனால் சிலப்பதிகாரத்தில் காணப்படும் காணல் வரி, ஆற்றுவரி, வேட்டுவ வரி, கந்துக வரி, ஊசல் வரி போல்வன மிகச்சிறந்த இசைத்தன்மையுடையன. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வரி பாடல்களுக்கு தொல்காப்பியர் இலக்கணம் கூறலை, பிற்காலத்தவரும் கூறலை. ஆனால் சிலப்பதிகாரத்தில் காணப்படும் காணல் வரி, ஆற்றுவ வரி, வேட்டுவ வரி, கந்துக வரி, ஊசல் வரி போல்வன மிக சிறந்த இசைத்தன்மையுடையன, ஆடல்களுடன் கூடியன. சிலம்பில் வல்லை அகவவும் வா தோழி வல்லை அகவவும் வா என வரும் பாடல் அப்பாடலின் அழகுக்கு சான்று பகர்கிறது. அப்போ சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிலம்பில் வல்லை அகவவும் வா தோழி வல்லை அகவவும் வா தோழி என வரும் பாடல் அப்பாடலின் அழகுக்கு சான்று பகர்கிறது. கலிப்பாவின் அமைப்பும் இசைப்பாடல் தன்மை மிக்கது. தாழிசைகள் ஒரு பொருள் மேல் 3 அடுக்கி மனங்கவரும் சிறப்பின வாயுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கோம். நமக்கு கலிப்பானா தெரியும், அதில் தாழிசை கலிப்பாவுடைய உறுப்புகள் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தாழிசை அப்படின்னு சொல்கிறோம். துறை தாழிசை விருத்தம் பார்ப்போம். அப்போ அந்த தாழிசை அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் மேலே 3 அடுக்கி வரும், அதுக்கு பேர் தான் தாழிசைன்னு சொல்லுவோம். மனங்கவரும் சிறப்பின வாயுள்ளன, மனங்கவரும் சிறப்பாக இருக்குது அப்படின்றாங்க. தொல்காப்பியர் பரிபாடல் பற்றி இது பா என்னும் இயல்நெறியின்றி பொதுவாய் நிற்றற்கும் உரித்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம், தொல்காப்பியர் எதுக்கு இலக்கணம் கூறலன்னு சொல்லியிருக்கோம்? வரிபாடலுக்கு தான். அப்போ பரிபாடலுக்கு எப்படி சொல்லியிருக்காரு? இது பா என்னும் இயல்நெறியின்றி பொதுவாய் நிற்றற்கும் உரித்து அப்படின்னு 1377 நூற்பால சொல்லியிருக்காரு. என்பதால் அதன் தொன்மையும் அதில் பல பாவகைகளும் கலந்து தாழிசை வளர்ச்சிக்கு முடிமணியாய் திகழ்ந்தமையும் அறியப்படும். அப்போ தமிழிசை வளர்ச்சிக்கு முடிமணியாய் திகழ்ந்தமையும் அறியப்படும் அப்படின்னு கேட்டோம்னா எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த பரிபாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு? இது பா என்னும் இயல்நெறி பொதுவாய் நிற்றற்கும் உரித்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் பாவகைகளும் கலந்து தமிழிசை வளத்துக்கு முடிமணியாய் திகழ்ந்தமையும் அறியப்படும். மேலும் பரிபாடல் நூலில் ஒவ்வொரு பாடலின் கீழும் கடவுள் வாழ்த்து, கடுவனில வெயினார் பாட்டு, பெட்டகனார் இசை, பண்ணும் பாலையாழ் என்று பண்ணின் பெயர், பாடியவர் பெயர், இசை வகுத்தவர் பெயர், பாட்டு பொருள் ஆகியவை குறிப்பிடப்பட்டிருத்தல் அந்நூல் ஏதோ அண்மை காலத்து இசைப்பாட்டு நூலோ என எண்ணுமாறு உள்ளது. அப்போ பரிபாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பாடலும் கீழும் நமக்கு பரிபாடல் இருக்குல்ல, அதில் கடவுள் வாழ்த்து இருக்கும், கடுவலின வெயினார் பாட்டு, பெட்டகனார் இசை, பண்ணு பாலையாழ் என்று பண்ணின் பெயர், பாடியவர் பெயர், இசை வகுத்தவர் பெயர், பாட்டு பொருள் ஆகியவை குறிக்கப்பட்டிருத்தல் அந்நூல் ஏதோ அண்மை காலத்து இசைப்பாட்டு நூலோ என எண்ணுமாறு உள்ளது. அப்போ அடுத்து சொல்கிறாரு, இப்போ பரிபாடலுக்கு நம்ம தொல்காப்பியர் சொன்ன இலக்கணத்தை பார்த்துட்டோம். அடுத்தது கலிப்பாவுக்கு பார்க்க போகிறோம். உரர்களி என்னும் கலிப்பா வகை கூற்றும் மாற்றமும் இடையிடை மிடைத்து வரும் என்று கூறப்பட்டுள்ளது. இது தொல்காப்பியத்தில் எத்தனாவது நூற்பா அப்படின்னா 1412 நூற்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உரழ்களி என்னும் கலிப்பா வகை கூற்றும் மாற்றமும்
இடையிடை மிடைந்து வரும் என்று கூறப்பட்டுள்ளது. கலித்தொகையிலும் இத்தகைய பாடல்களை காண்கிறோம். அவை ஒருவர் கூற்றாக அல்லாமல் ஒரு குழு பாடல் போல் இருவர் உரையாடல்களாகவும் உள்ளன. அப்போ கலித்தொகையில் எப்படி இருக்கு பாடல்கள்? ஒருவர் கூற்றாக அல்லாமல், ஒருவர் கூற்று மாதிரி இருக்காது. எப்படி இருக்கான்? ஒரு குழு பாடல் போல் உரையாடல்களாகவும் உள்ளன. சிலப்பதிகாரம் காணல் வரியிலும் கோவலனுக்கும் மாதவிக்கும் நடக்கும் சொற்போர் போன்ற விவாத போக்கு முன்னைய மக்கள் பாடல்களை பின்பற்றிய இலக்கிய வடிவங்களை காட்டுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிலப்பதிகாரத்துலேயும் காணல் வரியில் என்ன பண்ணுறாங்களாம்? நமக்கு சிலப்பதிகாரத்தில் திருப்பு முனை அப்படின்னு கேட்டாவே எது இந்த காணல் வரி. அதில் கோவலனுக்கும் மாதவிக்கும் நடக்கும் சொற்போர் விவாத போக்கு முன்னைய மக்கள் பாடல்களை பின்பற்றிய இலக்கிய வடிவங்களை காட்டுகின்றன. மேலும் இளங்கோவடிகள் நாடுகான் காதையில் பல்வேறு மக்கள் பாடிய நாடோடி பாடல்களை அடுக்கி கூறியுள்ளமையும் இங்கு நினையத்தகும். கந்துகவரி, ஊசல்வரி, பந்தடிக்கும் ஓசையும் ஊசலாடு இயல்பும் பாட்டு வடிவில் உள்ளனவாறே அமைந்திருப்பது நெஞ்சை கவர்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, காணல் வரியில் யாருக்கு விவாதம் நடக்குது? கோவலனுக்கும் மாதவிக்கும் சொற்போர் விவாதம். அதே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எந்த கதையில் சொல்கிறாரு? நாடுகான் கதையில் பல்வேறு மக்கள் பாடிய நாடோடி பாடல்கள் என்னென்ன பாடல்கள் சொல்லியிருக்காங்க? கந்துகவரி, ஊசல்வரி, பந்தடிக்கும் ஓசையும் ஊசலாடும் இயல்பும் பாட்டு வடிவில் உள்ளவாறே அமைந்திருப்பது நெஞ்சை கவர்கிறது. அது கூட நமக்கு எப்படி இருக்கான்? பாட்டு வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் மேல் நம்ம ஏற்கனவே கலித்தொகையில் பார்த்தோம் தாழிசை. அதுதான் அடுத்த பத்தியில் சொல்கிறாங்க. ஒரு பொருள் மேல் 3 அடிக்கு வருதல், பந்தடித்து வருதல், பத்தடிக்கு வருதல். ஒரு பொருள் மேல் 3 அடிக்கு வருதல், 10 அடிக்கு வருதல், பதிற்று 10, 10 10 கூடி 100ஆக வருதல், பதிற்று 10 ஐங்குறு 100 என்பன. அப்போ ஒரு பொருள் மேல் 3 அடிக்கு வருதல் சொல்கிறாங்க. அது தாழிசைன்னு பார்த்துருக்கோம். அப்போ 10 அடிக்கு வந்துச்சுன்னா, அப்போ ஒரு பொருள் மேலே 10 அடிக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? பதிற்று 10. 10 10 கூடி 100ஆக வந்துச்சுன்னா பதிற்று 10 ஐங்குறு 100 அப்படின்றாங்க. திரும்ப திரும்ப வரும் நாட்டுப்புற பாடற்கூறு தந்த வளர்ச்சியே ஆகும். பக்தி இயக்க காலத்தில் பதிகங்களும் பாசுரங்களும் 10 பாடல்கள் முறையை பின்பற்றியன. நமக்கு தெரியும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பதிகம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த நாட்டுப்புற பாடல்களின் தந்த வளர்ச்சி தான் பக்தி இலக்கிய காலத்தில் பதிகங்களும் பாசுரங்களும் 10 பாடல்கள் முறையை பின்பற்றியன அப்படின்றாங்க. நாட்டுப்புறவியல் தொடர்பான நிமித்தம் பார்த்தல், முழுத்தம்னா என்னது? நல்ல நாள் பார்த்தல், நடுக்கல் வழிபாடு, ஊர் நடுவே மன்றம், பொதியில் அம்பலம் அமைத்து மரத்தறியை வழிபடுதல், 5 நில தெய்வங்கள் வழிபாடுகள், மனித வாழ்வு பற்றிய மெய்மையியல் அடிப்படைகள் தமிழரிடையே காணப்பட்டன. புத்தம், சமணம், வைதிகம் வந்துலக குற்றத்திற்கான சான்றுகள் பல உள்ள. ஆயினும் அவை இலக்கியத்தை இயக்குமனு பாதித்தல் பரிபாடல் மட்டுமே வைதிக சார்பினையும் பிற்கால பக்தி இலக்கிய கருவினையும் காண்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரிபாடலில் மட்டும்தான் வைதிக சார்பினையும் பிற்கால பக்தி இலக்கிய இயக்க கருவினையும் காண்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிறத பார்ப்போம். நன்றி.